என்ன கனியக்கா செம்ம அடி போலையே, நேத்திக்கே அடிச்ச அடியில் பாவம் மூஞ்சி கீஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி வேறு வயலு கார்டு கண்டஸ்டண்ட்டுங்க வேறு வந்து உங்களையே குத்துன்னு வந்து குத்துறாங்க. அதுலேயும் நம்ம அமித் பார்கவ் ஒன்று சொன்னார் பாருங்க, அது சரியான ஹைலைட்டு. ப்ரோமோ 3ல் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்ம கனியக்கா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா குரூப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லா தடவையும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்குறது, நாமினேஷன்லேயே வராமல் தப்பிக்கிறது, அப்புறம் எதிரிகளை வந்து பிரம்மாஸ்திரம் மாதிரி அவங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு ஏவி விடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் கனியக்காவை சில பேர் வந்து சூனியக்காரின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பேர் வாங்கினவங்க தான் நம்ம கனியக்கா. இப்போ அமித் பார்கவ் அவர்கள் உள்ளே வந்திருக்காப்புல. அந்த மனசு உள்ளர வந்து நேராக போனதும் கனியை தான் போட்டு பொழந்திருக்காங்க. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அரசியல்வாதி மாதிரி வந்து இருக்குது, உங்களுக்கு தேவையான நன்மைகள்லாம் அவங்க செஞ்சுடுவாங்க, ஆனால் ஃபாலோ பண்ண அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அதை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து இருக்காங்க அந்த குரூப்பில், கேங்கில். அவங்க எல்லாருமே கனியக்காவுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்து இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு தான் நாமினேஷன் ப்ரீ பாஸ் போகணும் அப்படின்றதுல ரொம்ப மும்பரமாக வந்து இருக்காங்க. அந்த விதத்தில் தான் லாஸ்ட் வீக் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடச்சிது. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவாகர் கிட்ட வராரு. அது என்ன தகுதி தராதரம், உங்களுடைய தராதரத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்களா, அதோடு நில்லுங்க. அதை விட்டுட்டு மற்றவங்களுடைய தராதரத்தை பற்றிலாம் எடை போட்டுட்ருக்காதீங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் செம்மையாக வந்து பேசியிருக்காப்புல. அதனால் திவாகர் அவர்கள் கரெக்டு தாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை சிமிட்டி தலையை ஆட்டிக்கொண்டே இருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு அடின்னா அடி, அப்படி ஒரு அடி. அதுக்கடுத்து தான் வினோத், நீங்கள் என்னமோ வந்து என்ன தான் பண்ணினுங்கிறீங்க, நேருக்கு நேராக மோதுங்கண்ணா, அதை விட்டு பின்னாடி எங்கேயோ போய் ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கீங்க, மார்க்கிங் பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஒழுங்காக இருங்க, ஒழுங்காக நேருக்கு நேராக மோதுங்க, அதை விட்டுட்டு இன்டெரக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. பார்க்குறதுக்கே கேவலமாக இல்லை? போகிற போக்கில் வினோத்தை வேறு பொழந்து எடுத்துருக்காப்புல. அதுக்கடுத்தா வியானா, என்னம்மா நீ பாயிண்ட்டாக வந்து பேசுகிற, ஆனால் யாராவது முறைச்சி பார்த்தாவே அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்ற, எதுக்கு அப்படி அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே நான் அப்படியெல்லாம் அழுவலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, பிரவீன்ராஜ் அன்றைக்கி ஒரு முறைச்சாப்புல, அதுக்கே அழுதுட்டு போயிட்டீங்களே, அதுக்காக நான் கேட்டேன். பாயிண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காத, இதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித் பார்கவ் பயங்கரமாக வார்னிங் கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் உள்ளே இறங்கியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் இப்போ ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, ஆனால் நாளாக தான் தெரியும் இவங்க யார், இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் இருந்தாலும் 30 நாளாக வீட்டுக்குள்ளே இருந்து இவ்வளோ கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அவங்கள போய் இப்படியெல்லாம் பேசினாக்கா நம்ம ஏற்றுக்க முடியுமா என்ன? 30 நாளாக இவங்க ஜாலியாக இருந்துட்டு டைரெக்டாக வைல்டு கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி வருவாங்களாம், அப்புறம் போட்டு அடின்னு அடிப்பாங்களாம். அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எனியாவ் போக தான் தெரியும், போக தான் புரியுன்ற மாதிரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சப்போர்ட் வந்து ஓல்டு கண்டஸ்டண்ட்டுகளுக்கா இல்லை நியூ கண்டஸ்டண்ட்டுகளா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.